எனக்கு ஒரு 3 பையில உண்டு. எங்க போய் கிடைக்கானோ என்னதோ. குப்புசாமி மாடசாமி எங்கடா இருக்கீங்க? ஓடி வாங்கடா. இங்க என்ன மேஜிக் ஷோ, ஃபேஷன் ஷோ ஏதாவது நடக்குதா? இல்ல ஒண்ணு நடக்கல. சரி, எங்க போயிருந்தீங்க? அங்க வெளியே சும்மா கரங்க போறேன். கரங்கக்கா? இந்த வயசுல உனக்கு கரங்கணுமா? ஒண்ணு சொன்னா கேட்க மாட்டியா? ஏழுகளும் சைஸுக்கு வளர்ந்துருக்கு. இவன் சொல்லலாம் என்ன தின்னு பருத்து கிடைக்கணும். ஒரு வேலையும் செய்ய மாட்டான் வீட்டுல. உன்னிட்ட அந்த மாடு மேய்க்க சொல்ல மேட்சியா? எங்க மேட்ச? வீட்டுல கட்டி விட்டா மேட்ச்? இது வெளியில கட்டி விட்டுருக்கா? சரி, உங்களுக்கு இடையில ஒருத்தன் வந்து அவன் எங்க? அது என்ன கையில? பைபிளா? எதுக்கு இது? படிச்சோமா? என்னத்துக்கு? ஏதாவது எக்ஸாம் ஏதாவது உண்டா இது படிச்சு? இல்ல இது படிச்சா நம்ம வாழ்க்கை முன்னேறும். வாழ்க்கை முன்னேறுமா? இந்த படிச்சாதே நாங்க எல்லாம் முன்னேறி ஆகிருக்காது. என்ன பார்த்தேன் மாடு மேய்ச்சிய என்ன தின்னு பருத்திருக்காங்க. மாடு புல்லு மேய்தான் இவன் மேய்தான்னு தெரியாது. உனக்கு அந்த கழுதைய மேய்ச்சது என்ன மேய்ச்சியா? என்ன கொண்டு தோட்டத்துல கட்டிட்டு இருக்கா? அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்ச? ஒட்டகம் எங்க இல்லையே. இங்க அப்புறம் பாலைவனம் மட்டும் நீங்க இல்ல. பாலைவனம் இல்லாத ஒட்டகம் இல்லையா? அதை கொடுத்து விட்டேன். சரி சரி, எனக்கு இப்ப வெளியில போகணும். எங்க போகணும்? சரியா, நான் கடைக்கு போறேன். நீங்க வீடை பார்த்து கொள்ளுங்க. சரியா? வீடெல்லாம் சுத்தப்படுத்தி ஆடு மாடு கோழிகளுக்கு ஒட்டகத்துக்கு கழுதைக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்கணும். சரியா? சரி, வீட்டை பார்த்து கொள்ளுங்க. டாடா டாடா. முக்கடி அப்பா வந்து ஐயோ எல்லா நமக்கு தலையில வச்சு தப்பி எடுத்து போறாரு. அதான் தெரியல என்ன பண்றாங்க. நமக்கு போவோம். experience but காலத்தை ஒவ்வொரு இப்படி வாசிச்சிருக்கேன். இப்போ அதை ஒரு வாசிச்சிருக்கீங்க. அப்படி இல்லை எக்ஸாம் வச்சுங்க. காலத்தை ஒரு அப்பா வேற கடல மாடி 10 ஆச்சு. அது தூக்கி குப்பையில் எனக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகளாக்கும். வேலை எல்லாம் செஞ்சேன் சொன்னேன் செஞ்சிருப்பானுவான். செவிடு எல்லாம் செவிடு. வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செஞ்சா? சரி, இதெல்லாம் நீங்க தொலைச்சதா? இதா தொலைச்சது? இல்ல வா, இப்படியா தொலைச்சியது? இப்படியா தொலைச்சியது? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நீங்க தூத்ததா? உனக்கு சுத்தம் பண்ண தெரியுமா? சுத்தம் பண்ண தெரியுமா? உனக்கு நான் என்ன சொல்லிட்டு போனேன்? தூக்க வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்க சொன்னா? இது என்ன தூக்கி வச்சிருந்தீங்க? பைபிளா? நான் காலையில் என்ன சொன்னேன்? அவன் காத்து விட்டாலும் அதுக்கு அங்க வை வீட்டுல உள்ள வேலையில செய். வைன்னு சொன்ன கேட்கலையா? வீட்டுல உள்ள வேலை செய்யடா. எப்ப செய்வ? கொஞ்சம் கழிச்சா? இப்ப செய். அங்க வை, பைபிள் அங்க வை, புக் அங்க வை. ஒண்ணு சொன்னா ஒரு வேலை செய். நீ என்ன வேலை செஞ்ச? ஒற்றைக்கு செஞ்சோம். அங்க எல்லாம் இதெல்லாம் என்ன? இல்ல ஒட்டு மேய்ச்சானே சுத்தமா இருக்கும்.
என்ன எப்படி செய்யணும்? ஒற்றுமை செஞ்சா சுத்தமா ஒற்றுமையாட்டா ஒற்றுமையாட்டா நீங்க 2 பேரும் சேர்ந்த ஒற்றுமையா இருக்காதோ? 2 பேரும் இப்படிதான் இருக்கு. பெட்ரோல் கிளீன் பண்ணிருக்கோம். டேய் அங்க என்ன இப்பதானே சொன்ன புக் அங்க வைன்னு வை. இன்னும் இங்க இந்த புக் எடுத்து படிக்கவோ ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோ, காலை உடைச்சு போடு. வையாத வைன்னு வை வை உன்ட்ட வைன்னு சொன்ன காலு ஒரு தவக்கம் சொல்லி உனக்கு கேட்க தெரியுமா? வை வைன்னு சொல்ல நீ அதை தளத்தை படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் ஏதாவது எழுத போறீங்க இந்த புக்கை வச்சு? இல்ல அதை விட இது மேலான, அதை விட இது மேலானதா? மேலானதா இருக்கட்டும். எங்க வை 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 கொஞ்சம் வை. நீங்க அந்த புக்கை தொடவும் ஏதாவது செஞ்சு வச்சுக்கோ, கால 2 உடைச்சு போட்டு போவோம். ஒழுங்கா வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் செய்யணும். சரியா? வருவீங்களா வருவீங்களா? இது எத்தனை சுத்தம் பண்ணாலும் ஒன்றும் சுத்தாது. எனக்கு ஒரு தலையை கழிச்சுட்டு எனக்கு நான் உள்ள போறேன் அப்படி தோணுது. என்னாச்சு? நாடு வீட்டுல நடந்து உறங்கியத மாதிரி காலமே என்ன மயங்கி விழுந்தானா? ஓ சரி. மோனே எந்திடா. டேய் என்ன ஆச்சு? டேய் தூக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போ. தூக்குங்க. இவன் ஒரு தூக்கு. உனக்கு தொம்பியாரு கீழே கிடைக்க உனக்கு இப்ப நாங்க முட்டிட்டு என்ன செய்ய? யோகா என்ன செய்யா? தூக்கு. இதுல வைங்க. டாக்டர் அங்க உறக்கோட தோணுது. டாக்டருக்கு சேர் மட்டும் இருக்கு, டாக்டரை காணல. உறங்கி இருப்பாரு. ஒன்ன போல யாரை மாதிரி தின்னு கிடந்து உறங்கியது. டேய் தூக்குங்க. இது ஒரு 7 கழுதைக்கு வெயிட் உண்டு. தூக்கம் இல்லையா? என்னன்னு தெரியாது டாக்டர். எனக்கு திடீர்னு மயங்கி விழுந்தேன். அது உங்களுக்கு பல்ல கண்ட உடனே அவனுக்கு உங்களுக்கு 2 பல்லு மட்டும் பலபலான்னு இருந்தா அது வந்து அவனுக்கு சிரிப்பு வருது டாக்டர். சரி பத்திரம் டாக்டர். எனக்கு வீட்டுல வேலை செய்யக்குள்ள போனாக்கும் வீட்டுல அவன் மொத்தம் தான் இது போல வேலை செய்வான் பார்த்தெடுத்து. சரி நான் சொன்னேன் தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க டாக்டர். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. ஐயோ பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. இப்போ ஓ சரி. நீங்க உங்க தெய்வத்தை வேண்டிக்கிட்டு எவ்வளவு ரூபா செலவாலும் பரவாயில்ல டாக்டர். வெளிநாட்டுல எங்கெങ്കിലും டாக்டர் அவரை வச்சு அவனுக்கு இது போல சரியாக்கி விடுங்க. இதுக்குள்ள மெடிசன்ஸ் வர 2 நாள் ஆகும்.
சரி. அதனால உங்க தேவத்தை நீங்க வேண்டுங்க. இது எல்லாமே தேவதா கேட்கலாம். ஓ. உங்களால முடிஞ்ச அளவு நாங்க ட்ரை பண்றோம். ஓ சரி டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு மோனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, கிரிட்டிக்கல்னு சொல்லியாரு டாக்டர். இப்படி இப்படி எரும மாடு சைஸ்ல இருக்கேன். இவனுக்கு எப்படி ஆகும், இப்படி எல்லாம் ஆச்சு. ஐயோ பாவம், எனக்கு கடைய பாருங்க பெப்பரப்பேன்னு. மோனே கண்ணும் திறக்குதில்லை, ஓரமா இல்லாத கிடைக்காங்க போனது. சரி டேய், அவன் எங்க? வெளியிலையா? டேய் நீ என்ன செய்ய? ப்ரேயர் பண்ணுதியா? என்னத்துக்கு? அவன் வையாத கிடைக்கான், யாரையும் டாக்டரை பிடிச்சு அவனை காப்பாற்றுக்கு வழி இல்லாத முட்டி ஊத்திட்டாங்க. என்ன செய்ய? ஆண்டவர் தருவாரா? டாக்டர் செய்யாததான் ஆண்டவர் செய்யாரு இல்லையா? எழுப்பி அவரு கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்க சொன்னார் இல்லையா? அதெல்லாம் போய் மெடிக்கல் வாங்கிட்டு ஓடி வா. தம்பி யாரும் வையாத கிடைக்காது, நீ முட்டையும் குத்திட்டு எரும மாடு போல நிக்க. ஒண்ணே இல்லை, நான் என்ன செய்ய? டே மோனே ஓ என்ன இப்ப நீ என்ன சொன்ன? ஓ அவனை விழிச்சியா? என்னன்னு விழிச்ச? ஓ எனக்கு மோனேன்னு விழிச்சு உனக்கு. அவன் உனக்கு அண்ணனாக்குன்னா? ஏ மோனே, டாக்டரே என்னாச்சு? ஏதாவது மருந்து கொடுத்து கிளியர் பண்ணீங்களா? எழுப்புவானா? எனக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாருங்க. இன்னும் ஸ்கேன் எடுக்கணுமா? டாக்டர் நல்ல பணம் கொடுக்குவாருன்னு தோணுது. 10 பெட்டரான ஸ்கேன் எடுக்க டாக்டரே. நான் வந்து ஒரு மருந்தே கொடுக்கல, இருந்தாலும் முன்ன இருந்தது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காங்க. அப்படியா? அப்ப மயக்கம் தெளியுமா? மயக்கம் இப்ப தெளிஞ்சிடும். நான் தண்ணி தெளிச்சு பாக்கேன். ஓ சரி சரி. எழுப்பிட்டா. டே மோனே, எழும்பு. எழும்புனா. டேய் இது என்ன கடந்த இடம்? நீ என்ன செஞ்ச? எலும்பு மோனே, எலும்பு நீ ஃபர்ஸ்ட். ஓ யாருக்கு வீட்டு எலும்பு. பார்த்து எலும்புனதும் சிக்கு. சரி மோனே சரியாச்சா? குழப்பம் இல்லையா? எல்லாத்துக்கும் குழப்பம் இல்லை இல்லையா? டேய் நீ என்ன செஞ்ச? டாக்டர் சொல்லியாரு உங்களுக்கு தெய்வம் தான் காப்பாத்துனாருன்னு. அது யாரு தெய்வம்? ஏசப்பாயா? ஆமா, அவருடைய தழும்புகளால் சுகமான சொல்லி வேதம் சொல்லுது. அப்படியா? ஆமா, அவருக்கு தழும்புகள் நம்ம குணப்படுத்தும். எந்த நோயா இருந்தாலும் அவர் நினைச்சா குணமாக்க முடியும். அப்படியா? இல்லையா? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண எல்லாம் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். அப்ப அவர்கிட்ட உறுதியா இருக்கணும்ல. சரி, அப்போ இன்னையிலேருந்து நாங்களும் பைபிள் எல்லாம் வாசிச்சு ஜெபம் பண்ணி எங்களை ஏசப்பா மன்னிப்பாரா? கண்டிப்பா மன்னிப்பாருல்ல. சரி ஜெபம் பண்ணுவோமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன மனை நீ ஜெபம் பண்ணுங்க. முட்டங்கால் போடுங்க. வயசான காலத்துல ஆமா மோனே, வயசாச்சு இல்லையா அப்பாக்கு? மோனே கொஞ்சம் சவுண்டா ஜோம் பண்ணு மோனே, ஒன்னும் கேட்கல. மைக்கு மாத்தணுமா? டேய் ஜோம் பண்ணி இடத்துல விளையாடாதீங்க. ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காய் சோத்திரம், கத்தர் கொடுத்த சுகத்திற்காக சோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தருடைய பிள்ளைகளாய் மாற்றி எங்களை ரசிக்கும்படியாக செபிக்கும். இந்த இடத்துல போல பேசணும். ஜோம் முடிஞ்சா மோனே? நீ சவுண்டே கேட்கல மோனே ஜோம் பண்ணது. சரி மோனே, இனி எல்லாரும் கோயிலுக்கு போறோம்னா, யாராச்சும் கோயிலுக்கு போகணும். கோயில்ல கூட்டங்கள் எல்லாம் நடக்கும். என்ன செய்யணும்? கூட்டங்களுக்கு போகணும். சரியா? நீ ஏசப்பா இன்னைக்கு கீழ்படுத்தல் உள்ளவைகளா?
இருக்கணும். இருக்கணும் என்ன? சரிம்மா போமா. சரி போ. ஆ